வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி 2025 கேட்ட கேள்வி. எக்ஸின் 4% ஈக்குவல் டு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு எக்ஸோட 4%, இப்ப நமக்கு எக்ஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு 4%. இப்ப நமக்கு ஒரு நம்பருக்கு பக்கத்துல பெர்சன்டேஜ் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும், அதுக்கு கீழே பை 100 போட்டுக்கணும். அப்ப நமக்கு 4%னா 4/100 போட்டுக்கணும், ஈக்குவல் டு 24. இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். இப்ப நம்ம இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4/100 நம்ம இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நம்ம மிச்சம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு இங்க 24 இருக்கும். இந்த 4/100 பாத்தீங்கன்னா நமக்கு வகுத்தல்ல உள்ளது பெருக்கலா போகும், பெருக்கல உள்ளது வகுத்தலா போகும். அப்ப நமக்கு 4/100 100/4 போகும் தலைகீழியா. இப்ப நம்ம என்ன கட் பண்ணலாம் பாருங்க, 1 4 4 6 4 24. இப்ப நமக்கு 6 × 100 இருக்கு, 6 × 100 நமக்கு 600 கிடைக்கும். அப்ப நம்ம எக்ஸோட மதிப்பு 600 கிடைக்குது. நம்ம இதை இப்படியும் பண்ணலாம். இதை நம்ம இதை விட ஷார்ட்டா பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸோட 4% 24 அப்படின்னா நமக்கு 4%ங்கிறது 24 அர்த்தம். இப்ப என்ன கட் பண்ணலாம் பாருங்க, 1 4 4 6 4 24. அப்ப நமக்கு 1%ங்கிறது 6ன்னு கிடைக்கு. நமக்கு தேவையானது 100%. அப்ப என்ன பண்ணுது, 100ஆல பெருக்கணும்னா 100%. அப்ப நம்ம இதே என்ன பண்ணணும், 100ஆல பெருக்கணும். அப்ப நமக்கு 6 × 100னா 600 கிடைக்கும். அவ்வளவுதான். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க ஒரு 4 டேம் கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல 3 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் வேற மாதிரி இருக்குமா, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்காக ஏபிசி எடுத்து வரிசை எழுதிக்கலாம், ஏல இருந்து Z வர. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா FHJ இருக்கு, சரியா? F இந்தா இருக்குது, H இந்தா இருக்குது, 1 விட்டு வந்திருக்கு. அடுத்து J இந்தா இருக்கு, இது 1 விட்டு வந்திருக்கு, சரியா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா HJL வந்திருக்கு, H இந்தா இருக்கு, Jக்கு அப்புறம் L. நமக்கு இதுவும் பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 வந்திருக்கு, சரியா? இதுவும் நமக்கு 1 விட்டு 1 வந்திருக்கு. அடுத்து C பார்க்கலாம், SUV. S நமக்கு இந்தா இருக்கு, Sக்கு அப்புறம் U இந்தா இருக்கு, 1 விட்டு வந்திருக்கு. அடுத்தது V, இது நம்ம பாத்தீங்கன்னா 1 விட்டு வராம அடுத்ததே வந்திருக்கு, சரியா? அப்ப நமக்கு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. நம்ம இதே மாதிரி டியும் பார்த்தலாம், NPR இருக்கு, சரியா? N இந்தா இருக்கு, P 1 விட்டு இருக்கு, R அது 1 விட்டு இருக்கு. அப்ப நம்ம இதுவும் பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 தான் இருக்கு. அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏயும் பியும் டியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, சி மட்டும் வேற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இதான் வேறுபட்டது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுல வேறுபட்டது எது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 77 86 104 140 212 அடுத்த நம்பரா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முதல் நம்பரா 77 இருக்கு, அடுத்த நம்பரா 86 இருக்கு. இப்ப நம்ம 77 கூட நம்ம 9 கூட்டும் போது நமக்கு 86 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 104 இருக்கு, நம்ம 86ல இருந்து 96 106. அப்ப நம்ம இது கூட 18 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 104 கிடைக்குது, சரியா? 18 கூட்டிருக்காங்க. அடுத்து நமக்கு 140 இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த 104 கூட பாத்தீங்கன்னா 36 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 140 வரும், சரியா? 36 கூட்டியிருக்காங்க. அடுத்து 212 இருக்கு, 140னா இங்க என்ன வரும், 60 70 72. அப்ப நமக்கு இது கூட நமக்கு 72 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். இங்க 9 இருக்கு, இங்க 18 இருக்கு. நம்ம 9 2ஆல பெருக்கும் போது நமக்கு 18 வரும், 92 18. அடுத்து பாத்தீங்கன்னா 18 நம்ம 2ஆல பெருக்கும் போது நமக்கு 36 வரும். அப்ப நமக்கு இங்க 2ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்து நம்ம 36 பாத்தீங்கன்னா 2ஆல பெருக்கும் போது நமக்கு 72 வரும். அப்ப நம்ம இந்த 72 பெருக்கி இங்க போடணும். 72 2ஆல பெருக்கலாமா, 2 2 4 7 2 14 14. அப்புறம் நமக்கு 144 கிடைக்குது. 144 நம்ம இது கூட கூட்டணும். 212 பிளஸ் 144. 2 கூட 4 கூட்டினா 6 வரும், 1 கூட 4 கூட்டினா 5 வரும், 2 கூட 1 கூட்டினா 3 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 356 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல 356 வரும். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பண்டிகைக்கு சலுகை வழங்குகிறார். எந்த 3 சட்டை வாங்கினாலும் 2 சட்டைகள் இலவசம். இந்த சலுகைக்கு சமமான சதவீத தள்ளுபடியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்போ ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர் ஒரு பண்டிகைக்கு சலுகை வழங்குறாராம். சலுகைனா ஆஃபர் வழங்குறாரு. அது என்ன ஆஃபர்னா, எந்த 3 சட்டை வாங்கினாலும் 2 சட்டை ஃப்ரீயா. இவர் கொடுத்த இந்த ஆஃபர்ல நமக்கு எத்தனை % டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா 3 சட்டை வாங்குறோம், அதுக்கு நமக்கு 2 சட்டை ஃப்ரீயா கிடைக்குது. அப்ப நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 5 சட்டை கிடைக்குது, சரியா? நம்ம காசு கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3 சட்டைக்கு, நமக்கு ஃப்ரீயா கிடைச்சது பாத்தீங்கன்னா இந்த 2 சட்டை. நமக்கு டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃப்ரீயா பாத்தீங்கன்னா 2 சட்டை கிடைச்சிருக்கு. அப்போ 2 சட்டை 2 போட்டுக்கலாம். மொத்தமா நமக்கு 5 சட்டை கிடைக்குது. அப்ப நம்ம கீழே 5 போட்டுக்கலாம். அதாவது நமக்கு மொத்தம் கிடைக்கிறது 5 சட்டை, நமக்கு ஆஃபர்ல ஃப்ரீயா கிடைக்கிறது 2 சட்டை. நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ் என்ன பண்ணும், இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இப்ப நம்ம என்ன கட் பண்ணலாம் பாருங்க, 4 5 5 5 10 அப்புறம் ஒரு 0. மிச்சம் நமக்கு 2 × 20 இருக்கு. 2 × 20 நமக்கு 40 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா 40% கிடைக்குது. அப்ப நம்ம மொத்த விலையில 60% தான் பே பண்றோம், மிச்சம் 40% ஆஃபர் தான். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 5 35 மற்றும் X ஆகியவற்றின் 4வது விகிதாச்சாரம் 84 எனில் X இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இப்ப நமக்கு நான்காவது விகிதாசாரம்னா ஃபோர்த் ப்ரொபோஷனல்னு அர்த்தம். அதை நமக்கு 84 கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு நம்பர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா A/B ப்ரொபோஷனல் டு C/D இருக்கும். இதுல ஏங்கிறது முதல் நம்பரு, அது நமக்கு 5 இருக்கு, 5. அடுத்து பி நமக்கு ரெண்டாவது நம்பரு, அது நமக்கு 35 இருக்கு, 35. சி நமக்கு அது அடுத்த நம்பரு, நமக்கு அது தெரியாது, என்ன பண்ணலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து டிங்கிறதா நான்காவது விகிதாசாரம், அது நமக்கு 84 இருக்கான். இப்ப நமக்கு நான்காவது விகிதாசாரத்தோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா A × D = B × C. இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணலாம் பாருங்க. நமக்கு ஏங்கிறது 5 போட்டுக்கலாம், இன்ட்டு டிங்கிறது நமக்கு கடைசி இது 84 ஈக்குவல் பி நமக்கு ரெண்டாவது 35 இன்ட்டு சி நமக்கு மூணாவது எக்ஸ். இப்ப நம்ம காமன் தான் கட் பண்ணலாம் பாருங்க. ஓர் 5 5, 7 5 35, அடுத்து ஓர் 7 7, 12 7 84. அப்புறம் மிச்சம் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 12 கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ACEG என்பது 16 மற்றும் EOQD என்பது 54 எனில் UWIF என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து Z வர. ஏங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, B நமக்கு ரெண்டாவது இருக்கு, C நமக்கு மூணாவது இருக்கு. இந்த மாதிரி நமக்கு Zங்கிறது 26 வரை இருக்குது. இப்ப நமக்கு முதல்ல ACEG இருக்கு. இப்ப நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, அப்ப 1 போட்டுக்கலாம். அடுத்து C நமக்கு மூணாவது இருக்கு, அப்ப நம்ம 3 போட்டுக்கலாம். அடுத்து E நமக்கு 5வது இருக்கு, 5 போட்டுக்கலாம். அடுத்து G நமக்கு 7வது இருக்கு, அப்ப 7 போட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10 வரும், 10 கூட 5 கூட்டினா 15, அது கூட 1 கூட்டினா 16. அப்ப நமக்கு 16 கிடைக்குது. நமக்கு 16 கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள நம்பர்லாம் எடுத்து எழுதிருக்காங்க, அது எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி ரெண்டாவதுக்கு பண்ணலாமா? POQDக்கு P நமக்கு ரெண்டாவதா இருக்கு, 2 போட்டுக்கலாம். O நமக்கு 15வதா இருக்கு, 15 போட்டுக்கலாம். அடுத்து Q நமக்கு 17வதா இருக்கு, 17 போட்டுக்கலாம். T நமக்கு 20வதா இருக்கு, 20 போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்க. 2 கூட 5 கூட்டினா 7, 7 கூட 7 கூட்டினா 14, 0. அப்ப நமக்கு 14க்கு 4 போட்டுக்கலாம், மேல 1 1 2 3 5. அப்ப நமக்கு 54 கிடைக்குது. 54 கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? UWIF U நமக்கு 21வதா இருக்கும், W நமக்கு 23வதா இருக்கு, 23, I நமக்கு 9வதா இருக்கு, 9, F நமக்கு 6வதா இருக்கும், 6 போட்டுக்கலாம். அதை கூட்டலாம் பாருங்க. 1 கூட 9 கூட்டினா 10 வரும், 10 கூட 3 கூட்டினா 16, அது கூட 6 கூட்டினா 19, 19 9 போட்டுக்கலாம், மேல 1 1 3 5. அப்ப நமக்கு 59 கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி இந்தியாவுக்கு நமக்கு நம்பர் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை காண்க. நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல 3 இது பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், 1 மட்டும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசையா எழுதிக்கலாம். ஏல இருந்து Z வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, B ரெண்டாவது இருக்கு, C மூணாவது இருக்கு. இதே மாதிரி Z பாத்தீங்கன்னா 26 வரை இருக்குது. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா KOI இருக்கு. இதை பிரிச்சு எழுதிக்கலாம், KOI. இப்ப நமக்கு K பாத்தீங்கன்னா 11வதா இருக்குது. என்ன பண்ணலாம், Kக்கு பதிலா 11 போட்டுக்குவோம். அடுத்து O நமக்கு 15வதா இருக்கு, அப்ப என்ன போட்டுக்கலாம், 15 போட்டுக்கலாம். அடுத்து I நமக்கு 9வதா இருக்குது, அப்போ 9 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு K வந்து ஓவா மாறி இருக்கு, சரியா? 11 15 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா O நமக்கு ஐயா மாறி இருக்கு, அதாவது 15 பாத்தீங்கன்னா 9 மாறி இருக்கு. நம்ம 15ல இருந்து 6 கழிக்கும் போது நமக்கு 9 வரும். இப்ப நம்ம B பார்க்கலாம். OSM O நமக்கு 15வதா இருக்கு, S நமக்கு 19வதா இருக்கு, M நமக்கு 13வதா இருக்கு. 15 19 மாறி இருக்கு. நம்ம 15ல இருந்து 4 கூட்டும் போது நமக்கு 19 வரும். 19 13 மாறி இருக்கு. நம்ம 19ல இருந்து 6 கழிக்கும் போது நமக்கு 13 வரும். நம்ம அடுத்து C பார்க்கலாம். LPJ. L நமக்கு 12, P நமக்கு 16, J நமக்கு 10. நமக்கு 12 பாத்தீங்கன்னா 16 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 16 10 மாறி இருக்கு. இங்க நமக்கு 6 கழிச்சிருக்காங்க. நமக்கு 3 பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. அப்ப நமக்கு இதான் வித்தியாசமானது. நம்ம இதான செக் பண்ணி பார்த்துடலாம். MTW. Mங்கிறது 13, T 20, Wங்கிறது 23. 13 20 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 7 கூட்டியிருக்காங்க. அடுத்து 20 பாத்தீங்கன்னா 23 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 3 கூட்டியிருக்காங்க. அப்ப நமக்கு இதான் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேமா இருக்குது. அப்ப நமக்கு இதான் வேறுபட்டது. இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல வேறுபட்டது எதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள உருளையின் பக்க பரப்பு 96 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு உருளைனா சிலிண்டர்னு அர்த்தம், பக்க பரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஆரம்னா ரேடியஸ். இப்ப நமக்கு உருளையோட பக்க பரப்பு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2πRh. நம்ம இதுல அப்ளை பண்ணா மட்டும் போதும், ஆன்சர் ஈஸியா வரப்போகுது. இப்ப நமக்கு உருளையோட பக்க பரப்பு பாத்தீங்கன்னா கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. அது என்ன இருக்கா, 96 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 96 பை ஈக்குவல் டு போட்டுக்கலாம் 2π, அப்படியே எழுதிக்கலாம் 2πன்னு. அடுத்து 6 நமக்கு ஆரம் தான் என்னன்னு தெரியாது, என்ன பண்ணலாம், அந்த ஆரத்தை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு ஹெச்னா உயரம். நமக்கு உயரம் பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் உயரமா, என்ன போட்டுக்கலாம் 12 சென்டிமீட்டர். இப்ப நம்ம காமன் தானே கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு பை இருக்கு. அடுத்து 1 12 12, 8 12 96.
அடுத்து ஓ ரெண்டா 2, 4 2 8 வரும். அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க நமக்கு மிச்சம் 6 இருக்கு. அப்ப நமக்கு ஆரோட மதிப்பு 4ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு ஆரம் பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. 175 இன்ட்டு 72 டிவிஷன் 24 பிளஸ் 5 இன்ட்டு 20 டிவிஷன் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே இருந்துச்சுன்னா பண்ண வேண்டிய மெத்தட் வந்து போர்ட் மாஸ் மெத்தட். இந்த போர்ட் மாஸ் மெத்தட்ல பீனா பிராக்கெட், ஓனா ஆர்டர் இல்ல ஆஃப், ஈனா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பிராக்கெட். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பிராக்கெட் இங்க நமக்கு இருக்கு, இங்க நமக்கு ஒரு பிராக்கெட் இருக்கு, பெரிய பிராக்கெட். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் இருக்கு, ஓப்பன் பிராக்கெட்டா இருக்கு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இதை தான் பண்ணணும். அடுத்து இங்க டிவிஷன் இருக்கு, இங்க நமக்கு டிவிஷன் இருக்கா? நமக்கு டிவிஷன் இருக்கு. 72 டிவிஷன் 24 இருக்கா? நம்ம இந்த 72 24 வச்சு வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 3 கிடைக்கும். ஏன்னா 24 × 3 72. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா 3 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு மிச்சம் 175 இன்ட்டு 3 பிளஸ் 5 இன்ட்டு 20 டிவிஷன் 2 வரும். இப்ப நம்ம அடுத்து பண்ண வேண்டியது மல்டிபிகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து 175 இன்ட்டு 3 இருக்கு. இப்ப நம்ம இந்த 175 3 வச்சு பெருக்கும் போது நமக்கு 525 கிடைக்கும். இப்ப என்ன பண்ண, நம்ம இதுக்கு பதிலா 525 போட்டுக்கலாம். அடுத்து இங்க மிச்சம் பிளஸ் 5 இருக்கும், பிராக்கெட் இன்டு 20 பிராக்கெட் டிவிஷன் 2 இருக்கும். இப்ப நம்ம இந்த 525 கூட 5 கூட்டணும்னா நமக்கு 530 கிடைக்கும். இன்டு 20 பிராக்கெட் டிவிஷன் 2 கிடைக்கும். இப்ப நம்ம இதை ஈஸியா பண்றதுக்காக இந்த டிவிஷன் 2 இருக்கு, நம்ம உள்ள கொண்டு வரலாம் பாருங்க. டிவிஷன் 2ன்னு ஓ ரெண்டா 2, 20 நமக்கு 10 2 வரும். அப்ப நமக்கு 530 × 10னா 530 அப்படியே எழுதிட்டு இந்த 10 அப்படியே போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 5300 வருது. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன், இதுல என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. RMDH என்பது PKPF மற்றும் SUGV என்பது USET எனில் MXKD என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நாம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து Z வர. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, B ரெண்டாவது இருக்கு, C மூணாவது இருக்கு. இது மாதிரி நமக்கு Z பாத்தீங்கன்னா 26 வரை இருக்குது. இப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா RMDH இருக்கு. RMDH நமக்கு R பாத்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம், ஆருக்கு பதிலா 18 போட்டுக்கலாம். நமக்கு R பாத்தீங்கன்னா நமக்கு P-ஆ மாறுது. ஆறுங்கிறது 18, P-னா 16. அப்ப நம்ம 18ல இருந்து 16னா நம்ம இதுல இருந்து 2 கழிச்சிருக்காங்க. ரெண்டாவது நமக்கு M இருக்கு. M நமக்கு 13வது இடத்துல இருக்குது. M-னா 13. நமக்கு M பாத்தீங்கன்னா K-ஆ மாறி இருக்கு. K நமக்கு 11வது இருக்கு. அப்ப நமக்கு 13ல இருந்து 11 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 2 கழிச்சிருக்காங்க. அடுத்து D நமக்கு 4வது இருக்கு. நமக்கு D பாத்தீங்கன்னா B-ஆ மாறி இருக்கு. நமக்கு 4ல இருந்து 2 மாறி இருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து 2 கழிச்சிருக்காங்க. அடுத்து H நமக்கு வந்து 8வது இருக்குது. 8 போட்டுக்கலாம். 8 நமக்கு 6 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்க 2 கழிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஒவ்வொன்றுலயுமே 2 கழிச்சு எழுதிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? MXKD-யையும் M நமக்கு 13வது இருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து 2 கழிச்சு என்ன வரும்? நமக்கு 11வது வருமா? நமக்கு 11 என்னது? நமக்கு 11 K வரும். அப்ப நம்ம இந்த இடத்துல K போட்டுக்கலாம். அடுத்து X-னா 24. அப்ப நம்ம இதுல 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 22 வரும். நமக்கு 22னா V வருது. அப்ப நம்ம V போட்டுக்கலாம். அடுத்து K-னா வந்து 11வது இருக்கு. நம்ம 11ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 9 வரும். நமக்கு 9னா I வரும். அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா I போட்டுக்கலாம். அடுத்து D நமக்கு 4. நம்ம 4ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 2 வரும். நமக்கு 2னா B வரும். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா KVIB. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி KZIF என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.